நம்ம வந்து லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி வச்சு வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, இந்த பேஸ் மேக்கர் பண்ணியிருப்பாங்க. பேஸ் மேக்கர் பண்ணிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க. திருப்பி ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிரும். ஏதாவது அப்போ வந்து அந்த லீடு உள்ளே இருக்கும். அப்போ ஆப்போசிட் சைடில் மாற்றுவாங்க பேஸ் மேக்கரை. ஆனால் அந்த லீடு உள்ளே கடந்துக்கிட்டே இருக்கும். அந்த லீடை வெளியே எடுக்கணும். லீடு எக்ஸ்ட்ராக்ஷன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து முந்தி ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லீவ் மாதிரி அப்படியே இந்த லேசரை உள்ளே அனுப்பும்போது அந்த லீடை சுற்றி உள்ள டிஷ்யூஸ்லாம் உள்ளே பிடிச்சிக்கணும் உடம்புல. அந்த டிஷ்யூஸ் எல்லாம் அப்படியே அப்ளைட் பண்ணி முடிச்சோடனே அப்படியே அந்த லீடு வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு புது லீடு போட்டு பேஸ் மேக்கர் பண்ணிக்கிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிஃபரல் ஆஞ்சியோபிளாஸ்டி. இப்போ டயபிட்டிஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு வர்றனால, அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ் இருக்கிறனால, இல்லை லாங் ஸ்டாண்டிங் டயபிட்டிஸ் இருக்கிறனால கால் ரத்த குழாய்கள் ஃபுல்லாக அடப்பாயிரும். அது எப்படின்னா டிஃப்யூஸாக இருக்கும் அடப்பு. மேலேருந்து கையிலேருந்து கீழே வரைக்கும் இருக்கும். எவ்வளோ ஸ்டென்ட் போட முடியும்? ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸில் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி வச்சு பண்ணும்போது லாங் லீஷனாக இருக்கும். நல்லா லேசர் வச்சு டிஷ்யூஸை ஃபுல்லாக வேப்பரைஸ் பண்ணி நல்லா ஆவியாக்கிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக லியூமனை பெருசாக கெயின் பண்ணிவிட்டு ட்ரக் கோட்டட் பலூன் இருக்குது. நல்ல 80 சென்டிமீட்டர் பெருசாக நீளமாக இருக்குது. 60 சென்டிமீட்டர் 40 அந்த மாதிரி நல்ல பெரிய பலூன் எடுத்து இல்லை 2 பலூன் வச்சு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டு வந்தால் நல்லா இருக்கும் லீஷன். ஸோ அதனால் பெரிஃபரல் ஆஞ்சியோபிளாஸ்டி எஸ்பெஷலி இந்த டயபெட்டிக்கில் லாங் லீஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல லேசர் பெரிஃபரல் ஆஞ்சியோபிளாஸ்டி இஸ் ஹெல்ப்ஃபுல்.